நாங்களும் சம்பளம் அது நாடகம் வேற அதெல்லாம் இல்ல காசு அல்ல அது விடிய காத்தால 5:30 மணிக்கு ஆச்சு போட்டாரு. நான் தாண்ட அரவாம் புடிச்சி நானே அப்படின்னு கூட போட்டு அப்பதான் ஒரு பேரு ஃபேமஸ் ஆகும். நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? எங்கே? சீலநாயகினூர். அழகான புனிதமான நன்னகரம். அது என் நகரம். என் நகரம் நாடு. நாளைக்கு நீ செத்தா சுடுகாடு. எப்ப போலாம்? நீ முன்ன போ. நான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன். கல்யாணம் பண்ணி மட்டும் என்ன பண்ண போற? ஏப்பா எதுக்கு நீ கல்யாணம் பண்ணணும்? என் நாடோ காசை நாடு. அப்படி சாமி இந்த காசி நாட்டுல நீங்க வாழ்ந்து வந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? நண்பா, இந்த காசிராஜ மாமன்னன் நான் காசி நாட்டில் வாழ்ந்திருந்தாலும் என்னை சுற்றி அனைத்து நாட்டு மன்னாதி மன்னர்களும் காசிராஜ மாமன்னன் வந்திருக்கிறான் என்று தெரிந்தால் கை கட்டி வாய் பதைத்து எனக்கு அன்புடனே பணிவாக என்னால் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் குடிப்படை மக்கள் குறைகளை தீர்ப்பது என்னோட வேலை. சரி, எந்த ஒரு மனிதன் உன்னம் புசைப்பதற்கு ஆதாரம் இல்லாது இருந்தாலும் சரி, அண்ணவன் அக்கணமே இந்த காசிராஜ மன்னன் சென்று அப்பொழுது என்னை காப்பாற்றிக் கொள்ளுவேன். சரி, உண்மைதான். அப்படி காசிராஜ மன்னனை என்று பெயர் பெற்று நான் திருமணம் முடித்த அன்புக்கு பண்புக்கும் ஆசையோடு அழகு வாய்ந்த மங்கை. அவள் எப்பேற்பட்ட தங்கை. எப்பேற்பட்ட தங்கை, எப்பேற்பட்ட அழகு, எவ்வளவு நீ கேக்குறாங்க சொல்ற. நீ எல்லாம் என்னத்த பொழுது அவள் பெயர் என்ன? டீ சொல்லி போடலாம். குமார் நோய் பாஞ்சு டீ கோமலிக்குடி பேசலாம். ஒரு பால் கொண்டு வந்து கொடுங்க. கள்ளிப்பால் அப்புறமாட்டு இந்த ஊர்லயே அடக்க பண்ணி பாக்குறீங்க. போனால் போகட்டும். என் குல பங்காளி தான் வச்சுக்கிறேன். நண்பா, சாமி உங்க மனைவி யாரு? எப்பேற்பட்ட மங்கை சொல்லு. எனக்கும் மான முடிந்ததோடா
சங்கு தாபம் சங்கோதி தாசன் தான் வேஷம் மாறுற அப்படிங்க. என் அன்புக்கும் கண்ணு கண்ணி கல்கண்டு கல்கண்டு தேனே தேனே அமிர்தமே அமிர்தமே ஆடாத தண்டி ஆடாத தண்டி ஓய் அன்புக்கு பண்புக்கு ஆசையோடு மாலை இட்டேனே அடடே என் தேவி. தேவி யாருங்க? நல்ல தங்காள். அட உங்க மனைவி தான் நல்ல தங்காயா? நண்பா ஓய் நல்ல தங்கா. நல்ல தங்கா என்று பெயர் பெற்றவள். அட நல்ல தங்கா. டேய் நண்பா நல்ல தங்காயா குடு பார்க்கலாம். இந்த நல்ல தங்காலை திருமணம் செய்வதற்கு 56 நாட்டு மன்னர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அட 56 நாட்டுக்குமே? உண்மைதான். சரி. நல்ல தங்காலோட தாய் தந்தைகள் என் மகளை என் குடும்பத்துக்கு ஏற்ற மன்னனா இருக்க வேண்டும், அழகிலே சிறந்தவனா இருக்க வேண்டும் என்று நல்ல தங்காலை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவங்கள் தாய் தந்தைகள் அழைப்பு கொடுத்தார்கள். தாய் தந்தை அழைப்பு. உண்மைதான். சரி. மன்னாதி மன்னர்களும் தேவாதி தேவர்களும் வேந்தாதி வேந்தர்களும் ரிஷர்களும் முனிவர்களும் அனைத்து நாட்டு மன்னர்களும் வந்தார்கள். சரி. நல்ல தங்கால் எப்படி இருப்பாள்? ஏனென்றால் அவர் தந்தையார் அனிற்பின நிகழ்வும் அப்படி. சரி. உண்மைதான். சரிங்க. தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அனைத்து பேருமே வந்து விட்டார்கள். சரி. நல்ல தங்காலை திருமணம் செய்வதற்கு இருப்பதே ஒரு பெண்மணி. அட இருப்பதே ஒரு பெண்மணி. அனைத்து நாட்டு மன்னர்களும் அரசர்தானே. ஆமா. யாரை திருமணம் செய்வதென்று அந்த பெண்ணிடத்தில் உருவாகி விட்டார்கள். சரி. தாய் தந்தை அனைத்து நாட்டு மன்னர்களும் இப்படி ஜாரியாக நின்று கொண்டிருந்தார்கள். சரிங்க. எப்படி? உண்மைதான். நண்பா ஓய் இந்த அழகை பார்க்கணும் என்று மேகவர்ணன் பார்த்து விட்டார். யாரு? மேகவர்ணன். உண்மைதான். சரி. மேகவர்ணனும் பூலோகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். சரிங்க. இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த மங்கை இருக்கிறார் என்று தெரிந்து உண்மைதான் நம்மளேதான் திருமணம் செய்வாய் என்று அந்த மேகவர்ணனும் அழகிலே சிறந்தவன் உண்மைதான். இப்படி தேவருக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டார். இந்த காசி நாட்டு ஆண்டு வரக்கூடிய இந்த காசிராஜ மன்னனும் இப்படி தேவர் சபையில் நின்று கொண்டிருந்தார். நீங்களும் உண்மைதான். நல்ல தங்காளாக வெட்டவள் என் அழகை மெச்சித்து நான் இவரேதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று என்னை கை நீட்டி சகைத்து அழகு வாய்ந்தார்கள். நீங்க அழகா இருக்கீங்க. நண்பா அப்பொழுதே என் மனங்குளிராக நல்ல தங்காலை நான் மாலையிட்டேன். நல்ல தங்கால? உண்மைதான். ஏசாமி இந்த நல்ல தங்காலை திருமணம் செஞ்சு காசிராஜ மன்னனுக்கும் நல்ல தங்காலுக்கும் எத்தனை குழந்தை பாக்கியம் சாமி? நண்பா நாங்கள் எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்து பாலர்களை பெற்றெடுத்தேன். 7 பாலர்களை? உண்மைதான். இதே போல பாருங்கயா ஒரே மட்டும் கையாளா
ஒரே மட்டும் தான் எப்படி 7 தப்பாங்க. அரை டசன் மீறிட்டேன். அப்படி பெற்றெடுத்து இன்று தினமாக குடிப்படை மக்கள்கள் குறைகளை தீர்ப்பது என்னோட வேலை. ஒரு மன்னருடைய வேலை. உண்மைதான். சரி, நல்ல தங்காலை திருமணம் செய்து 41 வருடங்கள் ஆகிவிட்டது. 41 வருஷம். உண்மைதான். சரி நண்பா, என் நாட்டிலே எங்களுக்கென்று என்ன குறை வந்து விட்டது? என்ன சாமிக்கிற? இன்று தினமாக 12 வருடமாக 12 வருடமாக மழை இல்லாதை. உங்க நாட்டுல மழை கிடையாது. உண்மைதான். சரி, நாங்கள் புசிப்பதற்கும் அன்னபோஜனம். ஏனென்றால் ஒரு வீடு என்பது எதற்காக நம்ம அரணுக்கு கட்டி கொடுக்கிறோம்? நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். ஆமா, அந்த வீட்டில் முன்பதாக நாம வாழ வேண்டும் என்றால் லட்சுமி கலாச்சாரம் புரிந்திருக்கணும். சரி, லட்சுமம். லட்சுமி இல்லடா, லட்சுமி. லட்சுமி. உண்மைதான். நீங்க என்ன சொன்னீங்க? லட்சுமம். அப்படித்தான் சொன்னீங்க. லட்சுமின்னு தான் சொன்னேன். லட்சுமி. சரி, ஒரு வீட்டில் கட்டு மனையில் இருந்தாலும் ஒரு சாஸ்திரம் பார்த்து பஞ்சாங்கம் பார்த்து எதுக்கு வாசகாலம் முன்பதாக வைக்கிறோம்? எதற்காக? எவ்வளவுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் எட்டி அடி வைத்தால் அந்த கஷ்டங்கள் அங்கே நீங்க விட வேண்டும். அதுக்கு தான் வாசகால் வைக்கிறது. உண்மைதான். சரி, பெரியவங்க சொல்லுவாங்க, கீழே எட்டி மரம் போடுவாங்க, ஆமா, கையில வேப்பம் மரம். இதை போல் உண்மைதான் மாமா. அதுதான். அப்படி இன்று தினமாக 12 வருடமாக இந்த நாட்டில் மழை இல்லை. சரி, உண்மைதான். அதனால என் தங்கை அழைத்து மனைவி. உண்மைதான் நண்பா. ஓய், தாய்க்கு அடுத்தது யாரு? மனைவிதான். தாரம். தாரம். உண்மைதான். அதாவது 32 தானம். அதிலே சிறந்த தானம் என்ன? நிதானம். 32 தானத்தில் சிறந்த தானம் நிதானம். நிதானம். உண்மைதான். அதிலே போதும் என்ற தானம் அன்னதானம். எவ்வளவுதான் கோடி கணக்கிலே செலவுகள் செய்து ஆமா ஒரு ஊரிலே கோபுரம் கட்டினாலும் அது கோவில் ஆகாது. கோயில் ஆகாது. உண்மைதான். சரி, நமக்கெல்லாம் கோயில் ஆகப்பட்டது எது? எதுங்க? நான் தான் உன்னை கேக்குறேன், எதுன்னு கேக்குறேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? முதல் கடவுள் கேக்குறீங்களா? எனக்கு தெரியுமே. எது? ஏன் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? உலகத்துல வந்து எல்லாத்துக்குமே முதல் கடவுள் எது தெரியுமா? தண்ணி, டம்ளரு, கோட்ரு. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அனுபவம் அதிகம். நம்மளை எங்க நேற்று இங்கே மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பெரிய பையன் எங்க பீப்பலுக்குள்ள வசனம் பேசுறாங்க. நண்பா, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நம்ம அன்னை ஒரு ஆலயம். அது ரஜினி படம். நான் குடியிருந்த கோயில். அது எம்ஜிஆர் படம். அவரான வார்த்தை. அன்னை ஒரு ஆலயம் என்றால் நாமல் 10 மாதம் ஒரு தாய் அங்கத்தில் இருந்தால் அல்லும் பகலும் 60 நாளைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறாளே, அதுதான் அன்னை ஒரு ஆலயம். அன்னை ஒரு ஆலயம். நாம குடியிருந்த கோயில் இந்த 30 நாளுக்கும் 300 நாளையும் இந்த அங்கத்திலே சுமர்ந்து கொண்டிருக்கிறாளே, அதுதான் அன்னை ஒரு ஆலயம். சரி, நாம குடியிருந்த கோயில். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் தாய் தந்தைக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. அதனால வரும்போது தாயை தேவடியான்னு கேட்கிறாங்களா? நேத்து கூத்துக்கு போயிருந்தோம். ஜலடாபுரத்து பக்கத்துல இந்திரா நகர். டெய்லர் முன்னாடியே போய் உட்காந்துட்டாரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே. பெரிய பையன் போய்க்கிறாங்க. டெய்லர் வந்து கடை வெட்டினாம கூப்பிட்டான ஒண்ணு அப்படின்னு பீபேலுக்கெல்லாம் வசனம் பேசுறாங்க.
நண்பா ஓய். அப்படி இருந்தாலும் ஆ, கோடிக்கணக்கில் செலவுகள் செய்து கோபுரம் கட்டினாலும் அது தெய்வமாகாது. தெய்வமாகாது. உண்மைதான். சரி, அங்க தெய்வம் இருக்குது என்று எங்க மனதில் நினைத்தால்தான் இந்த மனசுல நினைச்சாதான் போக முடியும். ஆ, உடல் உருவே ஒரு ஆ, ஆலயம், ஆலயம், நம்ம வாயே ஒரு கோபுரம். கோபுரம். கோயில் அங்க இருக்குது என்று எங்க மனதில் நினைத்தால்தான் அங்க மனசுல கோயில் நினைச்சாதான் அங்க போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதை போல ஆ, நம்மளுக்கு தாய் தந்தைகள் தாய் தோப்பு தான். ஆமா. குருமே அதாவது தாயே சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆ, உண்மைதான். சரி. அதை போல் ஆ, நான் வாழ்ந்திருந்தாலும் இன்று தினமாக என் தேவி நல்ல தங்கால் அழைத்து இருவர்களும் வார்த்தைகளாக வேண்டும். சரி. உண்மைதான். உங்க மனைவி நான் அழைத்ததாக என் தேவி அந்தபுரத்தில் இருக்கின்றால் அழைத்து வாது சீக்கிரம். கேளுங்கள் சபையர்களே, துரியோதன மன்னன் பெருந்தோளை அழைக்க கேளுங்கள் சபையர்களே, காசிராஜ மன்னன் தன் மனையவளம் கூடிய நல்லத்தங்காலை அழைக்க நல்லத்தங்கால் இடத்தில் எப்படி கூதிச்சு வருவதன் காண்க.
பாத்தியா ஆ, மகனே சொல்லுங்கள் அம்மா மாமி. மல்லிகா ஓய் அப்படி நாமல் பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். ஏமா முன்னாடியே பேச மாட்டதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டியா? ஏடிஎம் கவலைப்படாத மகனே, உனக்கு 5 மணிக்கு கொடுக்க சொல்றேன். கொடுப்பாங்க நல்லா. இல்ல கண்டிப்பா உண்டு. என்ன அல்ல இல்லையாவா? அம்மா ஓய் நாட்டுக்கு நாடு மகாநாடு ஆமா ஆமா பேரும் புகழும் பெற்று இந்த நாட்டுடைய பேர் என்னப்பா? யாருக்கு என்ன தெரியும்? நாங்க தடம் தெரியாம ஒவ்வொருத்தர கேட்டு வந்தோங்க. நான் வரத்துக்குள்ள எதுக்கு வந்தீங்க இந்த காட்டுல வந்து உங்களை பண்டிகை நீ தூக்கி போட்டுருந்தா என்ன ஆகுது? சத்தியமா அந்த கரெக்ட்ல வரக்குள்ள பண்ணிலாம் தூக்கி போட்டு கால்லாம் உதிர எடுத்து என்ன பண்றது? ஏன் சாந்தாள் காட்டுல வந்தீங்க? என்னன்னா சரி மகனே, ஓய் இந்த நாட்டுடைய பேர் என்னப்பா? இது தமிழ்நாடுமா? இப்ப நான் கேரளாவுல தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம். அப்படிப்பா, நாளைக்கு தாரமங்கலத்துல பேசிக்கலாம். தாரமங்கலத்துல பேசிக்கலாம். இந்த நாட்டுடைய பேர் என்னப்பா? இதாமா இருங்க ஒரு நிமிஷம் போட்டோ எடுக்கிறேன். இப்படிங்க கோ பேக். தைலப்பங்கொட்டாய் என்றால் நமக்கு சொந்தமான தாய் திருநாடு. அம்மா இந்த முத்தாம்பாள் தைலப்பங்கொட்டாய் என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் திருநாடு. ஆமா. அது மட்டுமல்ல, ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த எம பெரும் தாய்மார்களும் நம்மளை காற்றளிக்க வந்திருக்கும் வெளியூர் மக்கள்